மார்கழி இசை விழா தொடங்கிவிட்டது. சென்னையில் பெய்த மழை வெள்ளம் காரணமாக உற்சாகம் சற்று குறைவாக காணப்பட்டாலும் போக போக சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள சபாக்களுக்கு சென்று பல சுவையான தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் வி. சந்திரசேகரன். சங்கீதத்தில் அமிர்தவர்ஷினி ராகம் பாடினால் மழை வரும் என்று சொல்வார்கள். இந்த முறை அமிர்தவர்ஷினி பாடாமலேயே மழை பொத்துக்கொண்டு கொட்டிவிட்டது. இதனால் நிறைய பாதிப்புகள். பல சபாக்களில் கச்சேரிகள் தள்ளி போய்விட்டன. பல இசைக்கலைஞர்கள் தங்கள் கச்சேரிகளை கேன்சல் செய்து விட்டார்கள். இந்த முறை நாங்கள் பாடப்போவதில்லை என்று பாம்பே ஜெயஸ்ரீ, சுதாகரானந்த் உட்பட சிலர் சொல்லிவிட்டனர். இன்னும் சிலர் எங்கள் கச்சேரிகள் பிரார்த்தனையாகவும் நிவாரணம் அளிக்கும் வகையிலும் அமையும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சீசன் பலரை பலவிதங்களில் பாதித்துள்ளது. இந்த விஷயங்களை நாம் சில சங்கீதக்காரர்களிடம் கேட்போம். இந்த வருஷம் நமக்கு எப்பவுமே வராத ஒரு துயரமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆனாலும் இந்த இசை விழா கண்டிப்பாக நடந்தே தீரணும். சில கச்சேரிகள்லாம், சில விழாக்கள்லாம், சின்ன சின்ன விழாக்கள்லாம் கேன்சல் ஆகிடுது. ஆனாலும் இப்போதுலேருந்து இன்னையிலேருந்து எல்லாம் மிக்க பெரிய சபாக்கள்லாம் நடக்கிறது. சங்கீத கலாநிதி அது நடக்கிறது, தேர்வு நடக்கிறது, கான்ஃபரன்சஸ் நடக்கிறது. இதில் முக்கியமாக ஜனங்களுக்கு சங்கீதம், நம்ம சங்கீதம் பக்தி சங்கீதம். பக்தி சங்கீதத்தினால ஜனங்களுக்கு மன நிம்மதியும் நல்லதும் ஏற்படுமே தவிர வேறு ஒன்றும் நடக்காது. ஏன்னா கண்டிப்பாக இந்த இசை விழா நடந்தே ஆகணும், நடந்தே தீரும், நடந்தே ஆகும். நாங்கள் எல்லாருமே இங்கே மியூசிக் அகாடமியோட அட்வான்ஸ் ஸ்கூல் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்கில் பாட்டு கற்றுன்ருக்கோம். எங்களுக்கு எவ்ரி இயர் மார்கழி சீசன் கச்சேரிங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நிறையா பெரிய பெரிய மியூசிஷியன்ஸோட பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு, நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும். இந்த வாட்டி மழையால் அது இருக்குமா இருக்காதான்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது. தேங்க்ஃபுல்லி இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அந்த ஒரு இதோட நல்லா நடந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 நாள் முன்னாடி பயந்து போனேன், சென்னைக்கு எப்படி வர்றது, இந்த மாதிரி பெரும் சோகம் நடந்தது. நான் அதையும் மீறி இன்றைக்கி இசை விழா நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம். எப்பேற்பட்ட சோகத்தையும் போக்குறதுக்கு இசை ஒரு சிறந்த மருந்து. சங்கீதம் கேட்டாலே ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ப்ரெஷர் எல்லாமே குறையும். இசை விழா நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும். மேற்கொண்டும் எல்லாம் நடக்க பகவானை பிரார்த்தனை.